மதுரை கிளாசிக் ரோட்டரி சங்கம், அப்புறம் நேஷ்னல் இன்ஸ்டியூட், ரெண்டு அமைப்பும் ஒன்றா சேர்ந்துருக்கு. இந்த மதுரை கிளாசிக் ரோட்டரி சங்கத்தினுடைய புதிய உறுப்பினர் இந்த 20 வருஷமாக இந்த அமைப்பை நடத்திட்டு இருக்கிற நம்முடைய வெங்கடாச்சலம் அவர். இங்கே ஒரு 12 உறுப்பினர்கள் அந்த சங்கத்திலேருந்து வந்திருக்கிறாங்க. 36 பேர் இருக்கிறதுல 12 பேர் வந்திருக்கிறாங்கன்னா இன்றைக்கி மற்ற வேலைகளுக்கு நடுவில் 30% பொது சேவை உறுப்பினர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். உங்களுக்காக அவங்கள வரவேற்கிறேன். மதுரையில் ரோட்டரி சங்கங்கள் 30 இருக்கின்றன. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பணி இருக்குது. நான் மதுரை மாவட்டம், தேனி மாவட்டம், கரூர் மாவட்டம், திண்டுக்கல் மாவட்டம், திருச்சி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம், பெரம்பலூர் மாவட்டம், அரியலூர் மாவட்டம் என 8 வருவாய் மாவட்டங்களுக்கு ரோட்டரி தலைவர். அவருக்கு பேர் ரோட்டரி கவர்னர். சரி, அதுக்கு கூட கைதட்டலைன்னா பரவாயில்லை. நான் முன்னாள் முதல்வர் தியாகராசர் கல்லூரி. நீங்கள் அனைவருமே ஒரு போட்டித் தேர்வை சந்தித்து அதில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 78 பேர். பிரமாதம், பாராட்டு. நான் கல்வியாளர் என்ற முறையில் தான் உங்களை இவ்வளோ தூரம் கேட்டேன். நான் இந்த அடுத்த மாதத்தோடு நான் கல்லூரி படிப்பு முடித்து வேலைக்கு சேர்ந்து 50 வருஷம் நிறைவு. இன்னும் ஆசிரியராக இருக்கிறேன், இன்னும் வகுப்புகளுக்கு பாடம் எடுக்கிறோம். இதே மாதிரியான பயிற்சிகளில் நானும் வேறு வாழ்வியல் கல்வியில் இருக்கிறேன். இங்கே இருக்கிற ரோட்டரி அமைப்பினர் ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், எக்கனாமிக் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், பொருளாதார சமுதாய முன்னேற்றத்தில் இருக்கும். அதில் ஒரு அம்சம் என்னன்னா, தொழிலுக்கு ஏற்றபடி இளம் பிள்ளைகளை ஆற்றுப்படுத்தி லாயக்காக்குவது, யூத் எம்பவர்மெண்ட், வொகேஷ்னல் கைடன்ஸ். அதை கல்லூரியில் ஏற்கனவே ஆசிரியர்கள் உங்களுக்கு சொல்லித்தர்றாங்க. நீங்களே கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருக்கிறீர்கள். அதனால தான் இந்த நுழைவுத் தேர்வு வந்திருக்கிறீர்கள். இவர்கள் இவ்வளோ பெரிய வளாகத்தில் 800 பேர் படிக்கிறாங்க. அதில் உங்கள் 78 பேரை கழிச்சிட்டோம்னா மிச்சம் 722 பேர் என்னவா இருக்கிறாங்க, பணம் கட்டி படிக்கிறாங்க. தானே? ஆனால் நமக்காக நேஷ்னல் இன்ஸ்டியூட் ரோட்டரி சொன்னதுக்காக அவரும் ஒரு ரோட்டரியில் புதுசாக உறுப்பினராக இருக்கிறதுனால, ரோட்டரி அமைப்பினுடைய குறிக்கோள் வாசகம் தன்னலமற்ற சேவை, சர்வீஸ் அபவ் செல்ஃப் என்பதனால இங்கே இப்படி பணம் சம்பாதிச்சு முக்கியமான அளவுக்கு பொது சேவைக்கு முதலீடு செய்யணும் என்பதனால இன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடியிருக்கிறோம். அதனால் ரோட்டரி மதுரை கிளாசிக் அமைப்பை நீங்கள் பாராட்ட வேண்டுமா? இந்த பதாகையில் ஒரு சக்கரம் போட்டிருக்கு, மஞ்சள் நிறத்தில் இருக்கு. அதுக்கு பக்கத்தில் ரோட்டரி அப்படின்னு எழுதியிருக்கு. எது ரொட்டேட் ஆகுதோ, எது சுழன்று இயங்குதோ அதுக்கு பேர் தான் என்னது, ரோட்டரி. அதில் நடுவில் கூட ஒரு சாவி துவாரம் இருக்குது. அதை கொஞ்சம் முடுக்கி விட்டோம் அப்படின்னா இன்னும் வேகமாக இயங்கும். அதில் தலைவர் செந்தில்குமார் இருக்கிறாரு. கூடுதலாக முடுக்கி விடுறதுக்கு தம்பி வெங்கடாச்சலம் சேர்ந்திருக்கிறார்கள். இவங்க ஒரு 12 பேர் இன்றைக்கி வந்திருக்கிறார். இந்த அமைப்பினுடைய முக்கிய நோக்கத்தை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நாங்கள் ஒரு 4வது வருஷமாக 3 வருஷம் முடிச்சிட்டோம். பல ஊர்களில் இது மாதிரி போட்டித் தேர்வுகளுக்காக பிள்ளைகளை லாயக்காக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ மதுரையில் காந்தி அருங்காட்சியகம் இருக்கிறது. அதை ஒட்டி ஒரு நீச்சல் குளம் இருக்கிறது. அதற்கு நேர் எதிர என்ன இருக்கும், அன்னை சத்யா ஆதரவற்ற பெண்கள் உறைவிட பள்ளியும் இருக்கு. நேர் எதிர பார்த்தீங்கன்னா மாநகராட்சி இடத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் திரு சு வெங்கடேசன் நிதியில் ஒரு படிப்பகம் இயங்கி வருது. 450-500 பேர் படிப்பாங்க. அதை பார்த்து பராமரிக்கிறது ரோட்டரி மதுரை மிட்டவுன் அறக்கட்டளை. காலையில் 4:30க்கு துவங்குவோம், ராத்திரி 11 மணிக்கு முடிப்போம். நீங்கள் அங்கே போய் பார்த்தா, இப்போ அண்மையில் ஒரு கான்ஸ்டபிளாக இருக்கிற ஒரு பெண்ணு, 2 குழந்தையோடு இருக்கிற பெண் இன்ஸ்பெக்டர் பரீட்சைக்கு பாஸ் பண்ணும். ஆனால் அங்கே சுயமாக படிக்கலாம், சேர்ந்து படிக்கலாம். இதில் என்ன சிறப்பு, நமக்கு கற்றுத்தருகிறார்கள்.
இப்போ இது கைடட் லேர்னிங், நீங்களாக படித்தா செல்ஃப் லேர்னிங், சேர்ந்து படித்தா பியர் லேர்னிங். இந்த 3 அம்சங்களில் தான் உங்களுடைய போட்டித் தேர்வை எழுதக்கூடிய ஆயத்தம் அமைந்திருக்கிறது. அங்கே வேறு மாதிரி, இதில் இவர்கள் மனமோந்து இந்த இன்ஸ்டியூட் துவங்கியிருக்கிறார். மீண்டும் ஒரு முறை அவர்களை பாராட்டு. இது எப்படி சாத்தியமாச்சு? இந்த முன்வரிசையில் இருக்கிற ரோட்டரி உறுப்பினர்கள், அவருடைய நெருங்கிய நண்பர்கள், வள்ளுவம் சொன்னது மாதிரி தாளாற்றி தந்த பொருள் எல்லாம் தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு. ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறதுல ஒரு கொஞ்சம் பகுதியை தக்காருக்கு வேளாண்மை செய்த பொருட்டு யார் தகுதியானவர்களோ அவர்களுக்கு அதை செலவழிக்கணும். இந்த 78 பேருக்கு 3 மாத பயிற்சி இலவசமாக செலவழிக்கணும். ஏன்னா தக்கார், நீங்கள் தக்கார்னா யார்? தகுதியுடையவர். பாராட்டு. இவர்கள் எடுக்கிற இந்த பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக அமையும். நான் இது மாதிரி வேலைகளுக்காக நிறைய பெற்ற நண்பர்களை திரட்டுவோம், இல்லை கிரியா ஊக்கி மாதிரி யாரை தேர்ந்தெடுக்க முடியுமோ பார்த்துட்டோம். இது நாங்கள் கிரியா ஊக்கி மாதிரி செயல்பட்ட வேலை. அவர்கள் இவரை அடையாளம் காட்டி கொடுத்துருக்கிறார்கள். எங்களுடைய உறுப்பினராக சேர்ந்திருக்கிற புதிய உறுப்பினராகிய வெங்கடாச்சலம் அவர்களின் சேவையை போற்றி, இளைஞர்களுக்கான சேவை செய்கிறதுல ஒரு முக்கியமான அம்சம், பிள்ளைகளாகிய உங்களுக்கு இது பொழுதுபோக்காக அமைஞ்சிட முடியாது. 3 மாதம் நல்ல முறையில் பங்கேற்று நிறைய கற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், பல நேரங்களில் எவ்வளவு சொல்லி கொடுக்குறாங்களோ அதுக்கு இணையாக சுயமாக சிந்திக்கிற ஒரு செல்ஃப் லேர்னிங்லையும் கூட சேர்ந்து படிக்கிறவங்களுடைய கற்பித்தல் முறைகளிலும் நீங்கள் நிறைய கற்றுக்கொள்வீர்கள். அந்த வாய்ப்பை நழுவ விட வேண்டாம். 3 மாதம் வர்றதுக்கு பேர் என்னது? வகுப்பு. இது பேர் வகுப்பு இல்லை, இதுக்கு பேர் வாய்ப்பு. வணக்கம்.